யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னில் நிலைத்திருங்கள். இன்றைய செய்தி அதுதான். அவரில் நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். ஏனென்றால் இந்த பூமியிலே எந்தவித நன்மைகளும் கிடையாது. இந்த பூமியில நன்மை இருக்குது அப்படின்னு சொல்றவங்க ஆன்ம கண் திறக்கப்படாது, ஆத்மாவுடைய கண் திறக்கப்படாதவர்கள் தான் இந்த பூமியில நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பூமிக்காக ஆண்டவரை தேடுவார்கள், இந்த பூமிக்காக வாழ்வார்கள், பூமியின் ஆசீர்வாதத்துக்காக ஓடுவார்கள். இந்த பூமியில ஒரு சமாதானம், ஒரு மெய்யான சமாதானம், ஒரு உண்மையான நன்மைகள் இந்த பூமியில கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்து வாழும்போது இதே பூமியில ஆண்டவர் தீமைகளை நன்மைகளாக மாற பண்ணி இந்த பூமியினுடைய நம்முடைய வாழ்க்கையை முடிச்சதுக்கு அப்புறமும் பரலோகத்தில் நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற கட்டளை என்ன? என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள். நான் தான் செடி, நீங்கள் கொடிகள். செடி இருக்குது, சைடில் கொடி இருக்கிறது போல நீங்க தான் அந்த கொடி. இதுல நீங்க சேர்ந்துருங்க. இதுல நீங்க சேர்ந்துராவிட்டா உங்களுக்கு சமாதானம் இல்லை. இதுல நீங்க சேர்ந்துராத விட்டா உங்களுக்கு நிம்மதி இல்லை, உங்களுக்கு ஆறுதல் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீங்க என்னோடு கூட இணைஞ்சிருங்கன்னு சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருங்கள். நம்ம அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம்மில் நிலைத்திருப்பார். நாம் அவரோடு இணைஞ்சு வாழும் போது அவர் நம்மோடு கூட இணைந்து வாழ்வார். ஆண்டவரே என்னோடு கூட இரும் இரும் என்று நம்ம சொல்றதுல அர்த்தம் கிடையாது. நம்முடைய செய்கைகளிலே நாம் அவரோடு கூட இணைஞ்சு வாழ வேணும். வாழ்ந்தாதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் பலன், தானா அது பலன் தராது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாரு. ஆண்டவரோட இணைஞ்சுதான் ஒரு மனுஷன் வாழ வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு படைத்தார். ஆண்டவரிடத்துல நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பிரதானமா ஃபர்ஸ்ட் நிலைச்சிருக்கிறதுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆனால் மனுஷனோ பாவிகள். பாவமான மனுஷன் முதல்ல அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்படாமல் ஒருவன் இறைவனோடு கூட இணைய முடியாது. அநேக வேற வேற மார்க்கங்கள் உண்டு. நாங்கள் இறைவனோடு இருக்கிறோம், நாங்கள் தேவனோடு இருக்கிறோம், நாங்கள் மெய்யான தேவனை தரிசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். அவர்களிடத்துல ஒரு கேள்வி, சிகரெட் அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, கெட்ட வார்த்தை பேசுற, விபச்சாரம் பண்ற, வேசித்தனம் பண்ற ஒரு மனுஷன் ஒரு புனிதமான ஒரு கடவுளோடு இணைந்து வாழ முடியுமா? சத்தியமா அது என்ன பண்ணது முடியாது, வாய்ப்பு இல்லை. ஒன்று அவர் இங்கே தண்ணி அடிக்கணும், இல்லை சிகரெட் அடிக்கணும், இல்லை பாவியா மாறும், இல்லை இவன் பரிசுத்தமா மாறும். ரெண்டுல ஒன்று நடந்திருக்கும். ரெண்டுல ஒன்று நடந்ததுடைய அடையாளம் அவன் வாழ்க்கையில தெரியணும். மெய்யான இறைவனை நான் தொழுது கொள்கிறேன் என்றால் ஒன்று இறைவன் மோசமானவராக மாறணும், அல்லது இவன் சுத்தமானவனாக மாறி இந்த சமுதாயத்தில் நடமாடணும். இந்த ரெண்டுல ஒன்று நடந்தாதான் அவன் இறைவனோடு இருக்கிறான்னு அர்த்தம். இது எந்த மார்க்கத்திலையும் இல்லை. இறைவனை குறிப்பிட்ட மணி நேரத்தில் நேரம் தவறாமல் தொழுவார்கள். ஆனால் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரும். விரதம் இருக்கிற வேலை இல்லையே போதை பழக்கத்தையும் உட்கொள்வார். சண்டை சச்சரவுகள் இப்படிலாம் இருக்கும். ஆனால் நான் இறைவனை வழிபடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு மார்க்கம், சின்ன சின்ன தவறுகள் அவ்வப்போது சின்ன சின்ன காரியத்தில் நம்ம தவறுனாலும் ஒரே ஒரு மார்க்கம், அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்தின ஒரு மார்க்கம் இருக்குமானால் அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவம். ஹல்லேலூயா! கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க? இயேசு நம்மளை போல பாவியாக மாறவில்லை, மனுஷனாக பூமிக்கு வந்தார். அவரை தெய்வத்தினுடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பாக நம்மளை அவர் என்ன பண்ணிட்டார்? பரிசுத்தமா மாத்திட்டார். நான் சொன்ன ரெண்டுல ஒன்று நடந்துருச்சா இல்லையா?
இறைவனை தரிசிக்கணும்னா இப்ப நம்ம யாரா மாறிட்டோம்? பரிசுத்தவான்களாய் மாறிட்டோம். முன்பு செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். இறைவனோடு இணைய வேண்டும், இயேசுவோடு நிலைத்திருக்க வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாருடைய பாவம் மன்னிக்கும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரோட சேரணும் அல்லது செத்ததுக்கு அப்புறம் பரலோகம் போகணும் நீங்க யாராவது விரும்புனீங்கன்னா முதல் ஸ்டெப்பு உங்க பாவம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவரு நம்மளும் ரொம்ப தூரமா இருந்தோம், கடவுளும் நம்மளும். மனுஷன் மகா பாவி, ஆண்டவர் மகா பரிசுத்தர். ரெண்டை இணைக்கணும். கடவுளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இது இணைக்கிற பாலமாக நம்ம பாமன் பாலத்தையும் மண்டபத்தையும் இணைக்கிற பிரிட்ஜை போல மேல இருந்து கீழே வர ஒரு ஏணியை போட்டார். இதுதான் யாக்கோபு பார்க்கிறான், ஒரு ஏணி, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஏணி. இந்த பூமியில மனுஷனுக்கும் தேவனுக்கும் கனெக்ஷனே இல்லாம போயிட்டான். அப்பொழுது ஒரு ஏணி இறக்கப்பட்டது. நம்முடைய படுற கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் மேல சொல்றதுக்கு. இதெல்லாம் சொல்லும் போது இந்த ஏணி வெளியா தூதர்கள் மேல மேல ஏறி போறான். மேல போயிட்டு சொன்னதற்கு பதிலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும்படி மேல இருந்து ஒரு தூதன் இறங்கிக்கிட்டே இருக்கான். கீழே இருந்து ஏறான், மேல இருந்து இறங்குறான். யாக்கோபு அந்த காட்சியை பார்க்கிறான். யார் அந்த ஏணினா, 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுஷன் படுகிற துயரத்தை போக்கும்படி, பாவத்தை மன்னிக்கும்படி நமக்காக மேலே இருந்து இறங்கி வந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஏணி. நீங்க கஷ்டப்படும் பொழுதெல்லாம், கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம், இயேசுவே என் பாவத்தை மன்னி, என் துக்கத்தை மாற்று, என் கவலையை மாற்றுன்னு சொல்லும் போது தூதர்கள் இங்கிருந்து அந்த செய்தியை கொண்டு மேலே போகிறார். இயேசு கிறிஸ்து மூலமா அந்த செய்தி பரலோகத்துக்கு போகப்படுகிறது. நீங்க கூப்பிடும் பொழுதெல்லாம் மேல இருந்து ஆண்டவருடைய பதில் இறங்கி வருது அந்த ஏணி மூலமாக. ஆண்டவரையும் நம்மையும் இணைச்ச பூமியில ஒரே ஒரு ஏணி இரட்சகராக இயேசு. வேற எந்த மதத்திலையும் இப்படி ஒருவரை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. பார்த்தேன்னு சொன்னா அங்க போய் இருக்கணும். தெய்வம் சொல்றவங்க எங்க போய் இருக்கணும்? ஆனா இங்க தெய்வம் சொன்னவங்க யாருமே இங்க எல்லாரும் மேல இல்லை, எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. ஒருத்தவர் மட்டும்தான் புதைச்சாங்க. 3 நாள் உள்ள வச்சு அடைச்சாங்க. 3வது நாள் கல்லறையை திறந்துட்டு வெளியில வந்து விட்டார். இப்பொழுது தேவனிடத்துல, பிதாவினிடத்துல வலது பாரிசத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஜெபத்தை வாங்குறாரு, உங்களுக்கு பதில மேல இருந்து தந்து கொண்டிருக்கிறார். இன்று வரை அவர் நமக்கு ஒரு ஏணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவரில் நாம் நிலைத்திருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பாவ மன்னிப்பு. இந்த இடத்துல யாராவது பாவம் செஞ்சுக்கிட்டே எனக்கு கடவுளை தெரியும், போத பழக்கத்துல இருந்துட்டே கடவுளை தெரியும், இல்லை கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே எனக்கு கடவுளை தெரியும், யாரையாவது பகைச்சுக்கிட்டே எனக்கு கடவுளை தெரியும், இல்லை நான் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே எனக்கு கடவுளை தெரியும், நான் தீமையான வாழ்க்கை வாழ்ந்து மனம் திரும்பாமலே எனக்கு கடவுளை தெரியும்னா அது சுத்த பொய். பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பினால்தான் அவன் கடவுளை சந்திக்கிறான். ஹல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அவர் ஜெக ஜோதியை போல ஒரு ஜோதியா இருக்கிறார். அவரை பார்க்கணும்னா நாம் மாறணும். நாம் மனம் திரும்பாம அவரை பார்க்க முடியாது. அப்போ அவரில் நிலைத்திருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாவத்தின் மன்னிப்பு, பாவம் மன்னிப்பு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அப்படி யாரும் இருக்கீங்கன்னா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று நீங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் அவரிடத்துல நீங்க அறிக்கை செய்யும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 2 பேர்கிட்ட மட்டும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வக்கீல்கிட்ட சொல்லக்கூடாது, என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடணும். அதுக்கப்புறம் எல்லா பொய்யும் அவன் என்ன பண்ணிடுவான், சொல்லிடுவான். டாக்டர்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாது. கட்டி உள்ள வலிக்குது, அவன் ஏதாவது ஊசியை போட்டுருவானோ, எனக்கு வலி இல்லை டாக்டர் சொன்னா அவ்வளோதான், கட்டி பெருசாயிரும். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையே சொல்லணுமா? அதை விட உங்க எல்லா பாவத்தையும் இயேசுட்ட சொல்லணும். ஏன் சொல்லணும்னு உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் நானும் மண்டை போட்டதுக்கு பின்னாடி ஒரு சிங்காசனம் போட்டிருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் டே. ஒரு நீதிபதியா வெள்ளை ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், உலகத்தையும் ஆய்ந்திருக்க. இவர் உட்கார்ந்திருக்கிறவர் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நீங்களும் நான் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனையை கொடுத்து நரகத்துக்குள்ள அனுப்ப போகிற ஒரே ஒரு ஜட்ஜ்
அவர் தான் நம்மளை ஜட்ஜா நிறுத்தி நம்ம பாவத்தை எல்லாத்தையும் தண்டனை கொடுக்க போறவர் அவர் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அதே ஜட்ஜு இப்ப வக்கீல போல உங்களுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இருந்து என்ன கேட்கிறாரு, டேய் தம்பி, நீ செஞ்ச எல்லாத்தையும் என்ன பண்ணிரு, சொல்லிரு. நான் என்ன பண்ணிடுறேன், வாதாடி நான் என்ன பண்ணிடுறேன், மன்னிப்ப வாங்கிறேன், ரத்தத்தை சிந்தி உன்னை மன்னிச்சிடுறேன். நீ எதையாவது மட்டும் நீ சொல்லாம இருந்து மறைச்சிட்டு அந்த மறைச்ச பாவத்தை விடாம இருந்தா நீ ஒரு நாள் சாவ, மேல நான் தான் ஜட்ஜா உட்கார்ந்துருப்பேன். நீ செஞ்ச எல்லாத்துக்கும் தண்டனையை நான் தான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும்ல அந்த ஒரு கதை, உங்களுக்கு தெரியும்ல, ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி நிறைய கொலைகள்லாம் செய்வான், ரொம்ப சேட்டை பண்ணுவான். சேட்டை பண்ணிட்டு ஒரு நாள் கோர்ட்டு கூட்டு போயிட்டான். கோர்ட்டு போன நடுநடுங்கி போய் நின்றான். வக்கீல் யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டு. கையை காலை பிடிச்சான். டே நண்பா, நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன்டா, என்னை எப்படியாவது காப்பாத்துறேன். டே பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாதாடி அவனை காப்பாத்திட்டு போயிட்டான். இன்னொரு தடவை தப்பு பண்ணான். நண்பன் இருந்தான். டேய் திருப்பி தப்பு பண்ணிட்டேன்டா, என்னடா இப்படி பண்ணிட்டா, சரி விடு பண்ணிட்டான். மூணாவது தடவை போய் தப்பு பண்ணினான். உள்ள வந்தாரு கெத்தா, போலீஸ்லாம் முடிச்சுச்சே, என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போய் ஃப்ரெண்டை வக்கீல பார்த்தா வக்கீல வேற ஆள், தேடுன்னு பார்த்தா வக்கீல் வேற ஆள். சரி நிமிர்ந்து ஜட்ஜு சீட்டை பார்த்தா இவன் ப்ரொமோஷன் ஆகி வக்கீல் இப்போ யாரோ உட்காந்துருக்கான். சரி நம்ம நண்பன் தான் ஜட்ஜு பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணியா அப்படி இப்படியான்னு கேட்டதுக்கப்புறம் ஆமாம் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு பார்த்தா அவன் சொன்னான், இதுக்கு முன்னாடி நான் வக்கீல், இப்போ நான் யாரு, ஜட்ஜ். தூக்கி உள்ளே போடுங்கடான்னு சொல்லி உள்ளே போட்டு, இயேசு இந்த பூமியில் இருக்கிற வரை, நீ உயிரோடு இருக்கிற வரை இயேசு உங்களுக்கு வக்கீல். எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிடும். சின்ன வயசுலேருந்து என்னென்ன செஞ்சீங்க எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு கதறி அழுதுறணும், அழுது மன்னிப்பு கேட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம மரணத்தை சந்திக்கும் போது அவர் ஜட்ஜா உட்கார்ந்துருக்கும் போது மன்னிச்ச எல்லா பாவத்தையும் அவர் மறந்து விடுவார். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிறவரை தான் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் இணைகிறது பாவ மன்னிப்புல நாம் இணைகிறோம். ரெண்டாவது பாவ மன்னிப்பு சில பேர் வாங்கிடுவாங்க, பாவத்தை மன்னிக்கப்பட்டுருவாங்க, ஆனா பாவத்தை விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இப்ப திருடிட்டேன், என்னை மன்னிச்சாச்சு, இதுக்கு முன்னாடி திருடனுக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு. ஆனா நான் திரும்ப திருட போனா அது என்னது, பாவம். அதுக்கும் மன்னிப்பாரு நான் எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, பாவமில்லாத ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ வேண்டும். நிலைத்திருக்கணும்னா நிறைய பேரு நாங்க சபைக்கு தானே போறோம், நாங்க பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த காலத்தில் அது மன்னிக்கப்பட்ட பாவம். நிகழ்காலத்திலே நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும். உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பன்னிக்குட்டி சாக்கடைக்குள்ள கடந்து அப்படியே நாரி போய் கிடக்குது. கவனிங்க, சாக்கடையிலிருந்து அந்த பன்னிக்குட்டியை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி பவுடர் போட்டு ட்ரெஸ் மாட்டி நடு வீட்டில் உட்கார வச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நடு வீட்டில் பன்னிக்குட்டியை உட்கார வச்சார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிச்ச பாவம். நம்மெல்லாம் பன்னிக்குட்டி சொல்ல மாட்டீங்களோ, நம்மெல்லாம் பன்னிக்குட்டிகள். கழுவி நம்மளை சுத்தமா வச்சிருக்காரு. இப்ப இந்த பன்னி என்ன பண்ணுது, திரும்ப சாக்கடையில் போய் ஊருது. ஒரு தடவை திரும்பி கழுவி வைக்கிறார், திரும்ப போய் ஊருது. இந்த ஆடு வந்துட்டு சாக்கடைக்குள்ள யதார்த்தமா விழுந்தா கத்துன்னு கத்தும். அதுக்கு சாக்கடை நாத்தம் பிடிக்காது. அது உடம்பு அப்படியே இந்த அப்படி வெள்ளை ட்ரெஸ்ஸை போல வலுவலுன்னு இருக்கும். செம்மறி ஆடு புசு புசுன்னு சாக்கடைக்குள்ள வந்தோடனே அது கத்தும், தூக்கி வெளியில வச்சிருவாங்க. அந்த பக்கமே போகாது அது. ஆனா இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணு தெரியுமா, நீங்க கழுவி வச்ச உடனே சுத்தி சுத்தி பார்க்கும், ஓடி போய் பத்துன்னு உள்ள வந்து தூக்கிட்டு வந்து குளிப்பாட்ட வேண்டியதான். திரும்ப ஓடும், திரும்ப ஓடும், திரும்ப ஓடும், திரும்ப ஓடும். ஏன்னு சொல்லுங்க, ஆட்டுக்குட்டிக்கு சாக்கடை பிடிக்கல, பன்னிக்குட்டிக்கு சாக்கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இதுல யாரு பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டி? பாவத்தை வெறுத்தா நீ ஆட்டுக்குட்டி, பாவத்து மேல உனக்கு ஆசை இருக்குன்னா நீ பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டியெல்லாம் சபையில உட்கார்ந்து இருக்க கூடாது. நானே நல்ல மேய்ப்புன்னு சொன்னார், நானே பண்ணி மேய்க்கிறோன்னு சொல்லல,
நிறைய ஊழியக்காரர்கள் பண்ணி தான் மேய்க்க வேண்டியதா இருக்கு. ஆடு மேய்க்கணும். வருகிறவர்கள் ஆடாய் மாற வேண்டும். பண்டியா இருந்தாலும் பரவாயில்ல, குளிப்பாட்டி அது சாக்கடை வெறுக்கணும். ரெண்டாவது நிலைச்சிருக்கணும்னா பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். இயேசுக்கு ஒரு பேர். இயேசு என்றால் என்ன பேர் தெரியுமா? அவர் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர். பாவத்தை மன்னிக்கிறவர் அல்ல, நீக்கி. பாவங்களை இவளிடத்திலிருந்து நீக்கி அப்படின்னா பாவமே இல்லாம அவனுக்குள்ள இருந்து என்ன பண்ணிடுவாரு? எடுத்து போட்டுருவார். அவர் தான் இயேசு. இயேசுவை தேடி வந்த நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டும் இருக்கக்கூடாது, பாவமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? வந்துருது பாஸ்டர், வந்துருது. அப்போ உங்களுக்கு ஒரு பேர் நீங்க போட்டுக்கிறீங்க. நீங்களாம் பெரியவங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன பன்னிக்குட்டின்மே நீங்க உங்களையே என்ன பண்ணிக்கிறீங்க? சீ பன்னிக்குட்டி போ. நாங்கெல்லாம் அப்படித்தான் சொல்லுவோம். சீ பிசாசே போன்னு சொல்லுவோம். நீங்க கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. வாயில இருந்து கெட்ட வார்த்தை வருதா? பன்னிக்குட்டி மாதிரி இருக்கேன்ப்பா. கோவப்படுறீங்களா? நான் பன்னிக்குட்டி மாதிரி இருக்கேன்ப்பா. நான் பாவிப்பா, திருப்பி விழுறேன்ப்பா, திருப்பி விழுறேன்ப்பா. இன்னைக்குமே நீங்க மனஸ்தாவப்பட்டா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை தூய்மையான பரிசுத்தவானாக கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. பலமுறை தவறி, பலமுறை அழுது, பலமுறை போராடி, போதும் ஆண்டவரை எங்க ஜீவனை எடுத்துக்கிறீங்க, எங்களையெல்லாம் நம்பாதீங்க, நான் பாரிசுத்தமா இருப்பேன்னு நீங்க கனவுல கூட நம்பிடாதீங்க. என்ன எப்படி நீங்க நம்பலாம்? அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஜெபம் பண்ணி அழுது பாவ சங்கிலிகளை கர்த்தர் அறுத்து விட்டார். கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். போனுக்கு சார்ஜ் போட்டாதான் சார்ஜியர். போனை வச்சுக்கிட்டே சார்ஜ் இல்லை. நான் பாவி. ஐயோ பேட்டரி இல்லை. சார்ஜ் போடுங்க, அப்பதான் பேட்டரி ஏறும், சார்ஜ் ஏறும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் பாவி என்று சொல்வதில் அர்த்தம் அல்ல. நீங்க எவ்வளவு பாவியோ அதை விட 10 மடங்கு ஜெபத்துல உட்கார்ந்தா சீக்கிரத்திலே உங்களை பாவத்தை நீக்கி விலக்கி ரட்சிக்கிற இயேசு உங்கள் வாழ்க்கையில செயல்படுவார். நிறைய பேர் அதிக நேரம் ஜெபிக்கிறது இல்லை, அதனால இவர்கள் பாவத்தில் இருக்காங்க. ஆண்டவரோடு கூட இருந்து கொண்டே இருந்தால் பூவோடு இருக்கிற நாரும் மணப்பது போல தேவ சமூகத்தில் நீங்க இருந்துகிட்டே இருந்தா சீக்கிரத்துல நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்க பாவத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது என்ன பண்ணணும்? பாவம் செய்யாதவர்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒரு ஸ்திரீயை பார்த்து சொன்னார், இனி நீ பாவம் செய்யாது. இனி நீ பாவம், இதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வார்த்தை. இனி நான் பாவம் செய்யக்கூடாது. இதுவரை செஞ்சதை ஏசப்பா மன்னிச்சிட்டார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவத்தை வெறுக்க போகிறேன்னு நம்ம சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நிலைச்சிருக்கணும்னா அடுத்த விஷயம் அவர் சொல்றாரு, என்னில் நீங்கள் நிலைச்சிருக்கீங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் என்ன பண்ணுவேன்? என்ன நிலைச்சிருக்கணுமா? நம்ம அவரை தேடுறோம். அடுத்து அவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பைபிள் எத்தனை பேர் நேசிச்சு படிக்கிறோம்? எத்தனை பேர் வாசிக்கிறோம்? சிலர் வாசிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது தான், அதோட சோழி முடிஞ்சதுக்கு. அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கு விடிவு காலம். ஒரு ஃபாதர் உள்ள ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாரு, போயிட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். ஸ்பூன், தங்க ஸ்பூன்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டாரு, வந்துட்டார். ஸ்பூனை காணும். இவங்களுக்கு நம்ம பாஸ்டர் இல்லையா, அப்போ அவர் எப்படி ஸ்பூனை எடுப்பாரு? ஐயோ அவர் எடுக்கவே மாட்டார். இல்லை, வீட்டில் உள்ளலாம் சொல்றாங்க, பாஸ்டர் மொழியே சரியில்லையே, அவர் கண்டிப்பாக எடுத்துருப்பாரு. எப்படா கேட்க சொல்ற? அதெல்லாம் கேளுமா நீ. இல்லை அவர் கேட்க முடியாது, பெரிய மனுஷரா. இன்னொரு தான் சொல்றாங்க, வச்சுக்கிறட்டும், ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறட்டும் அப்படின்னு. இப்படியே போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம கடைசியில் கேட்டுட்டாங்க. பாஸ்டர் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்க. வந்தார். ரொம்ப நாள் கழிச்சு, 1 மாதம் 2 மாதம். என்னம்மா? இல்லை அன்னைக்கு ஒரு தங்க ஸ்பூனில் கொடுத்தோம், ஸ்பூனை காணமே. பாஸ்டர் எடுத்தீங்களா? கோச்சுக்கிறாம சொல்லுங்க. அதோட சரி பைபிள் வாசிப்போம் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு ஸ்பூனை கேட்டால் பைபிளை கேட்குறாரு? பைபிளை
திறந்தார். பைபிள் நடுவில் ஸ்பூனை வச்சு மூடிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருக்காரு. இவங்க உள்ள ஸ்பூனை வச்சுட்டு ஊர் வழியே தேடி இருக்காங்க. பைபிளை திறந்தா தங்க ஸ்பூன் என்ன, தங்க பாத்திரமே கிடைக்கும். நம்ம பைபிள் திறக்கிறதே கிடையாது. திறந்து பார்த்தாங்க பாருங்க, உள்ள ஸ்பூனு. அன்னைக்கு வச்ச பைபிள் தான் இந்த வீட்டில் இருக்கிற இந்த விசுவாசிகள் 1 மாதம் 2 மாதமா பைபிளை திறக்க. அல்லேலூயா. இன்னொரு அப்பா சொன்னார் மகன்கிட்ட, மகன் அப்பா செலவு காசு தாங்க. பைபிள் படிக்கிற ஆண்டவர் தருவார். என்ன பைபிள் படித்தா எப்படி ஆண்டவர் தருவார்? எப்போ ஃபோன் பண்ணாலும் பைபிள் படி ஆண்டவர் தருவார். எரிச்சல் ஆயிட்டான், கடுப்பாயிட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். இன்னும் பைபிள் படி ஆண்டவர் தருவார். பைபிளை கொடுறார். திறந்தா 500 ரூபா 1000 ரூபாய் இடையில வச்சு ஹாஸ்டல் போகும்போது கொடுத்துட்ருக்காரு. இந்த பையன் பைபிளே திறக்கலை. பைபிளை திறந்தா ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் வா. அல்லேலூயா. பைபிள் ஃபுல்லாக காசு வச்சுருந்தா இவன் பைபிளே படிக்காமல் இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் தங்க ஸ்பூன் இருக்கு? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போனால் தங்க ஸ்பூன் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருந்தால் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க, 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்தீங்களா, வாசித்தீங்களா, பார்த்தீங்களா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும். பொழுது விடுகிறதுனா இரட்சகர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமியில வரப்போகிறார். வரப்போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில நீங்க வாழ போறீங்க. இயேசு வர நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். இந்த பூமியை நாம் ஃபர்ஸ்ட் சொன்னது போல ஆண்டவர் இந்த பூமி என்ன சொல்லுகிறார்? இருள் உள்ள ஸ்தலம். இந்த பூமிக்கு பேர் என்ன? இருள் உள்ள ஸ்தலம். இந்த பூமியே இருள். பெரிய விடிவெள்ளி இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் சொல்றாரு, நான் பெரிய விடிவெள்ளி, நான் வர்றதுக்கு முன்னாடி நீ இருட்டுல இருக்கப்பா மகனே, மகளே, நீ இருட்டுல இருக்க. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். இருட்டுல போனா தடுமாறிடுவ, இருட்டுல போனா பயந்துருவ, இருட்டுல போனா விழுந்துருவ. உனக்கு ஒரு சின்ன டார்ச் லைட் நான் தரேன். இருட்டுல போகும்போது ஒரு டார்ச் லைட் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டார்ச் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கரண்ட் வர்றதுதான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது. கையில இருட்டுல, இந்த இருட்டான காலத்துல ஒரு டார்ச்சை கொடுத்துருக்காரு. நீங்க அடிச்சு அப்படி நடமாட, பொருள் எடுக்க, சமைக்க, உட்கார, தூங்க ஒரு வெளிச்சம் தேவை. இப்பதானே இன்வெர்டர். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால கரண்ட் போன உடனே ஒற்றுமை இருந்துச்சு. கரண்ட் போய் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. கரண்ட் போன உடனே ஒரு அறிக்கை லைட் இருக்கும், சுத்தி வந்து உட்காந்துருவான். ஒருத்தன் அதுல பேப்பரை நோண்டு உள்ள விடுவான். ஒருத்தன் என்ன ஜேம்ஸ் கரெக்ட் தானே, பூச்சியை தூக்கி மேலே போடுவான், அதை சாகடிப்பான். ஒருத்தன் அந்த சிம்லியை தொட்டுக்கிட்டே அப்படியே இருப்பான், ஒருத்தன் கூட்டிக்கிட்டே இருப்பான். கரண்ட் போன உடனே ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. இன்னைக்கு தானே இன்வெர்டர். ஆண்டவர் சொல்றார், முழு இருட்டு, உன் கையில ஒரு டார்ச் லைட் நான் கொடுத்துருக்கேன். அதுதான் விடிவெள்ளி உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை. நீங்க பைபிள் வாசிக்கலைன்னா நீங்க எதுல போய்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? சொல்லுங்க. இருட்டுல போறீங்க, உங்களுக்கு வழியே தெரியாது. சில பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியல பிரதர். நீங்க பைபிள் படிக்கவே இல்லை பிரதர். நீங்க பைபிள் படிக்காதனால உங்களுக்கு திசையே தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படி சொல்ல முடியும்? தேவ சித்தத்தை அறிய முடியல. என் பிள்ளைக்கு என்ன செய்யறது தெரியல, என் குடும்பத்துக்கு என்ன செய்யறது தெரியல. எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டு. எல்லாமே பைபிள்ல இருக்கு. பைபிளை முதல்ல வாசிக்கணும், ரெண்டாவது யோசிக்கணும். வாசிக்க மட்டும் செய்யணுமா? வேகமா வாசிச்சுட்டு அதை ஒரு கடமையா வாசிக்கலைன்னா இன்னைக்கு அவ்வளவுதான், சரக்கே வராது நமக்கு அப்படின்னு வச்சு. அதுக்கா சரக்கு வர்றதுக்கா பைபிள்? அப்ப சரக்கு வர்ற எல்லாரும் பைபிளா படிச்சுக்கிருக்கா? பைபிளை வாசிக்க கூடாது. வாசிச்சு என்ன சொல்லியிருக்குன்னு யோசிக்கணும். மூணாவது, யோசிச்சதை நடைமுறை என்ன பண்ணணும் சொல்லுங்க? நடைமுறையில கொண்டு வரும். இருள் உள்ள ஸ்தலத்துல நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழணும்னா இன்னையில இருந்து நீங்க பைபிளை படிச்சு ஒரு வசனம்னாலும் நறுக்குன்னு படிச்சு
அதுல என்ன சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சு அதை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாத்துவீங்கன்னா இந்த இருளான உலகத்துல நீங்க தேவனோடு கூட வெளிச்சத்துல நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இதான் 3 மேஜர் காரியம் நிலைச்சிருக்குதுன்னா. என்னென்ன சொன்னேன்? பாவம், 2வது பாவத்திலிருந்து, 3வது வசனத்தின்படி. 3 இருந்தா கண்டிப்பா நம்ம அவரில் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைத்திருக்க முடியாதபடி நிறைய சோதனைகள் வரும். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். தேவனோடு கூட இருக்கிற உறவை பிரிக்க நிறைய போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய இருக்கு. கற்பாறை போன்ற சிலர் இருப்பாங்க, தேவனோடு கூட சரசரசரன்னு வளர்ச்சி அடைவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்ட உடனே, பிரதர் கூட்டம் சூப்பரா இருந்துச்சு, ஆண்டவர் எங்களோட கூட பேசினார், ரொம்ப குயிக்கா ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஆண்டவர் விதைக்கப்பட்ட விதையை பற்றி சொன்னார். கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை போடும்போது பாறையில கொஞ்சோண்டு மண் இருந்துச்சு, மண்ணில் போடப்பட்டு வேற டக்குன்னு வேற விட்டு வளருது. சர சரன்னு வளருது. எல்லாரும் பார்வைக்கும் இப்பதான்ப்பா வந்தான், அதுக்குள்ள இவ்வளவு விசுவாசத்துல இருக்கான். கேட்பாங்க, பிரதர் அடுத்த கூட்டம் எப்ப? பிரதர் அடுத்த கன்வென்ஷன் எப்ப? எப்ப நீங்க ஊழியத்துக்கு போறீங்க? அந்த பாஸ்டர் அப்படி பயங்கரமா பேசினாரு, அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. கலர் சட்டை போட்டவன் டப்புன்னு வெள்ளை சட்டை மாற்றும், முடி நிறைய வச்சிருந்தா ஒட்டை வெட்டிட்டு வருவான், டக்குன்னு மீசை எடுத்துட்டு வந்துடுவாங்க. எத்தனை பேர் கன்வென்ஷன்ல மீசை எடுத்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு அடுத்த கன்வென்ஷன்ல ரோட்ல உட்காந்து பீடி அடிச்சு நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? இவெல்லாம் கற்பாறையில விதைக்கப்பட்ட. ஸ்லோ அண்ட் ஸ்டடி, கொஞ்சம் கொஞ்சமா வளர்றவன் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். உடனே வருகிற வளர்ச்சி ஆசீர்வாதத்தை ஒருபோதும் தராது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு திடீர்னு என்னை பார்க்குறோன்னு நினைப்பாங்க, இப்போதான் தம்பி பரவாயில்லையே இப்போதான் வந்திருக்காரு, அதுக்குள்ள இல்லை நான் இப்போ வரல, 2002 நான் வந்துட்டேன், 22 வருஷம் ஆச்சு நான் ரசிக்கப்பட்டு. ஸ்லோ, கொஞ்சம் 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 எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடைஞ்சு குழந்தை வெளியில வரும். டக்குனு வெளியில வந்துடக்கூடாது. கற்பாறையில விதைக்கப்பட்டவங்க சல்லுன்னு முளைச்சிடும். ஆனால் வேர் இல்லாதபடியால், வேர் விட்டாதானே நிற்கும். அந்த இன்ஸ்பயர் ஆகி கூட்டத்தில் இதாகி அப்படி பேசி அந்த வீரவசனம் பேசி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இவங்க வளர்ச்சிக்கு ஏற்ற எந்த விஷயம் செய்திருக்க மாட்டார்கள். வேஷத்தை தரித்திருப்பார்கள், பலனையோ மறுதறி. வேஷம்தான் வெளியில, தனியா போய் பார்த்தா ஜபமே இருக்காது, தனியா போய் பார்த்தா பைபிள் ரீடிங்கே இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்க கூட நிலைச்சிருக்கணும்னா ஒன்னே ஒன்று செய்யுங்க, தொடர்ச்சியாக நீங்கள் வேத வாசிப்பிலையும் ஜபத்திலையும் நீங்கள் உறுதியா இருக்கும் பொழுதுதான் நீங்கள் வேர் விட வேண்டும். வேர் விட முடியும். வேர் இல்லைன்னா மேல உள்ள செடி என்ன ஆயிரும்? விழுந்துரும். ஆண்டவரோடு நீங்க நிலைச்சிருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அனுதினமும் ஜபத்திலையும் வேத வாசிப்பிலையும் கூட்ட ஒழுங்குகளில் கலந்து கொள்றதை இருக்க 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 நீங்க வேர் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோட நிலைச்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2வது, அதே விதை இன்னொரு இடத்துல போடுறேன். வேர் நல்லா இருக்கு, வளர்ந்துக்கிட்டே இருக்கு. வளர்ந்துக்கிட்டு இருக்கும் போதே சைடில் முள்ளும் கொஞ்சோண்டு வளர்ந்துருச்சு. இவன் இந்த முள்ளையே கவனிக்கல, கவனிச்சாலும் கண்டு காணாம விட்டுட்டா அது அடியே இவனு வளர்றான், அது வளருது, இவனு வளர்றான், அது வளருது. இவன் வளர்ந்து நின்று பலன் தர நினைக்கும் போது அதுவும் வளர்ந்து நின்று முள் செடி அப்படியே இவன் வளர்ச்சி என்ன பண்ணிருச்சு? தடுத்து. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க சில விஷயத்துல பாவத்துல சில சுவாபத்துல இருந்தீங்கன்னா அதை வளர விட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த கேன்சர் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? டெட் செல், செத்து போன செல், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. அது இந்த ராத்திரி நேரத்தில் அப்படியே உடம்பு சுற்றி வந்துக்கிட்டே, யூஸ் ஆகாத செல் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்தது ஒன்றா ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆகி இது தனியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும், உடம்பு தனியாக வளர்ந்து கொஞ்ச நாளில் இதனுடைய வளர்ச்சி அதிகமாகி எல்லா உறுப்புகளையும்
அப்படியே பிடிச்சி. அதான் கேன்சர். சக்களத்தி செடின்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஒரு மரத்துக்குள்ளேயே இன்னொரு மரம் என்ன ஆகுது, சுற்றி இந்த மரத்தையே கெடுத்து போட்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள், இப்போ நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க இல்லையே, இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களோடு கூட இன்னொன்று ஏதோ வளர்ந்துக்கிட்டு இருக்குதா பிரதர். இந்த பெருமை என்னோடைய வந்துக்கிட்டே இருக்கு. பெருமை உங்களோட கூட வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது முள்ளு. அதை என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும். பொருளாசை என்னோட வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அதை கட் பண்ணிடணும். என்னென்னலாம் சைடில் வளருதோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விட்டா தான் நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைய முடியும், ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்க முடியும். இப்போ இங்கே போடுறான், முள்ளு வளருது, அவனும் வளர்றான். அது ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு? சிற்றின்பம். என்ன சொல்றாரு? முள்ளுக்கு என்ன முள்ளா? சிற்றின்பம். சிற்றின்பம்னா என்ன? நினைச்சத உடனே செய்யுது. ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினைச்சா உடனே போய் சாப்பிடு. ராம்நாடு போகணும்னு நினைச்சா உடனே போய் போயிரு. ஒரு துணியை பார்த்து வாங்கணும்னு நினைச்சா உடனே போய் வாங்கி. இவர் மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இவர் விளக்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? செஞ்சுருவாங்க. சிற்றின்பம். பவுல் சொல்லுகிறார், சகலவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாய் ஈரா. சுய கட்டுப்பாடு வேணும். சுய சித்தத்துக்குள்ள தேவ சித்தம் இல்லை. நான் சொல்ல புரியுதா? உங்க சித்தம் உங்களுக்கு பிடிச்சதுக்குள்ள, நல்ல நம்ம தமிழ் வார்த்தையில் சொன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் இல்லவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும் நீங்க சொல்லவே முடியாது. நீ அவரோடு கூட நிலைச்சிருந்தா நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே இதை நான் செய்யவா செய்யவா செய்யவான்னு கேட்டு கேட்டு செய்ய. நான் நினைச்ச உடனே செஞ்சா நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, உங்க பிள்ளைய அவன் பாட்டுக்கு போய் இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? டேய் அப்பாட்ட கேட்டு செய்யடா. இல்லப்பா எனக்கு பிடிச்சிச்சு நான் செய்யறேன், எனக்கு ஆசை இருந்துச்சு செய்யறேன். உங்கள்கிட்ட கேட்காம செஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவீங்க? சிற்றின்பம் அப்படித்தான், நினைச்சதை ஃபுல்லா செய்யறது. இது இப்படியே செஞ்சு 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 ஒரு நாள்ல நம்ம தவறானதை செய்ய ஆரம்பிச்சு நாமே நம்மளையே கெடுத்து கொள்வோம். அதை தான் சொல்றாரு சிற்றின்பம். அதான் சைடில் வளர்ற ஒரு முள்ளு. ஹல்லேலூயா. அடுத்து உலக கவலை, அதையும் முள்ளுன்னு சொல்றாரு. ஆண்டவரோட இருக்க முடியாம நிலைச்சிருக்காம பிரிக்கிற விஷயத்தை நான் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கேன். உலக கவலை. என்ன செய்வோம், ஏது செய்வோம், எப்படி வாழ போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. தேவன் மேல ஒரு விசுவாசமே உங்களுக்கு இருக்காது. உலக கவலைனா என்ன? நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு என்னன்னா சாப்பிடுவேன், இதையே யோசிப்போம். இதையே யோசிச்சுட்டு தேவன் மேல ஒரு விசுவாசமே இருக்காது. கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்க விட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை நடத்துவாருங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாது? இருக்கு. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குதுன்னா ஆண்டவரோட அது நிலைச்சிருக்கவே, அது விடவே செய்யாது. ஆண்டவர் சொன்னார், எண்ணில் நிலைத்திருக்கு. யாராவது கவலைப்படுறீங்களா? கவலைப்படுறவங்களை பத்தி சொல்றேன். உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கா? ஒரு போட் இருக்கா? வியாபாரம் இருக்கா? ஊழியத்துக்கு வந்து எங்களை பாருங்களேன், எங்களுக்கு ஒண்ணுமே, நாங்க ஜாலியா இருக்கோமா இல்லையா? எப்படி ஜாலியா இருக்கோம்? எங்களை அழைச்சவர் எங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு போட்டை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு போட்டு தராம சும்மா விட்டாலாவது நீங்க கவலைப்படலாம். உங்களுக்கு தந்திருக்காரு, அதை வச்சுக்கிட்டே கவலை. ஏன்னா இவங்களுக்கு 2வது போட்டு எடுக்கணும்னு கவலை. ஐயோ என்ன கவலை. நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க பரலோகத்தில் இருக்கிறது. இவங்களை பார்த்து நம்ம சொன்னா சொல்லுவாங்க, பிரதர் இங்க ஏழையா இருந்தாலும் ஆண்டவர் பரலோகத்தில் உங்களை பார்த்துக்கிறாரு. வாங்க பிரதர், பரலோகத்தை பார்த்துருவாங்க. இங்க என்ன சொல்றீங்க நீங்க? இது உலகத்தார் பேசலாம், நீங்கள் நானும் பேசலாமா? ஆனா இவங்க சொல்லுவாங்க, நாங்க ஏசுட்ட போறேன், நான் கண்ணை மூடுறோன்னே நான் ஏசப்பா சமூகத்துல போயிருவேன், நான் இந்த பூமியில ஒண்ணு இல்லை, அன்பு கூறுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பூமியில ஒண்ணு இல்லை. நான் கேட்கிறேன், பரலோகம் தான் உங்க சொந்த தேசம்னா இங்க உங்களுக்கு எதுக்கு வேணும்னு நான் கேட்கிறேன். இந்த பூமியில
எனக்கு வேணும், எனக்கு ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு கவலை வந்துருச்சுனாலே உங்களுக்கு பூமியின் மேல ஒரு பற்று வந்துருச்சுன்னு அர்த்தம். உயிர் இருந்தால் ஆண்டவருக்காக, செத்தாலும் யாருக்காக? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? செத்தாலும் ஆண்டவர். இந்த பூமி நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. கிடைச்சாலும் கிடைக்கலினாலும், உன்னை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரலோகத்தின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப ரெண்டாவது ஒரு விசுவாசி எதுல இருந்து விலகுறாங்க? நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன். இங்கே அவ்வளவே குதூகலம் கொண்டாடி ஆராதிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி உம்முன்னு இருக்குது. காரணம், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டாரா? என்னுடைய கேள்வி. உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டார். உடம்புல உயிர் இருக்கிறவர் தான், உடம்புல உயிர் இருக்கிறவர் தான் கஷ்டம். நம்ம இந்த பூமிக்குரிய நல்ல ஆண்டவர் ஒரு நாள் நம்மை பரலோகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஹல்லேலூயா. அப்ப முள்ளு வளருது, என்ன வளருது? கவலை, உலக கவலை. அடுத்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணம் 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 பணம். கொஞ்சம் பணம் இருந்தா போதும், பணம் 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 ஓடிக்கிட்டே இருப்போம். நான் சொல்றேன், நல்லா சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, நான் எதிரியே அல்ல. எப்படியாவது எனக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சோம், 2000 ரூபாய் சம்பாதிச்சோம், 10,000 ரூபாய் சம்பாதிச்சோன்னு சொல்றோம்ல. பரலோகத்துக்காக என்ன சம்பாதிச்சோம்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புறாரு. பூமியில சம்பாதிக்கிறது பெருசே அல்ல. நீங்கள் நானும் ஒரு நாள் கண்ணை மூட போறோம், பரலோகத்துல போய் நிக்க போறோம். ஆண்டவர் பாப்பார், யார் பண்ணி இப்படி இந்த சபையில இருந்து வந்திருக்கேன், உனக்கு இங்க யார் இருக்கான்னு கேட்பார். என்ன சொல்லுவீங்க? இல்ல. சரி ஆண்டவரே, என்னோட ரூம் எங்க இருக்கு? உனக்கு ரூமா? நல்ல போராட்டம் போராடி பரலோகத்துக்காக உழைச்சாதான் பரலோகத்துல பிதாவுடைய வாசஸ்தலத்துல நமக்கு இடம் இருக்கிறது. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் எதிரி இல்ல. பணத்தை சம்பாதிக்கிறதை எப்படி ஆர்வம் காட்டுறோமோ அதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க என்ன சம்பாதிக்கீங்க அப்படிங்கிறத நீங்க ஆர்வம் காட்டணும். அதை தான் நான் உங்களிடத்துல பேச வரேன். கவலைப்படணும். ஆண்டவர் என்ன கவலையை சொல்லுகிறார்? நீ ஐஸ்வர்யத்துக்காக கவலைப்படாத, நீ பரலோக ராஜ்யத்துக்காக கவலைப்படு. கவலை எல்லாம் எப்படி மாறணும் நமக்கு? ஆண்டவரே, இப்ப செத்தா பரலோகத்துல எனக்கு யாரு இருக்க? இங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன் தாழ்மையா, நீங்க ஆதாயப்படுத்தி யாராயிலும் செத்து உங்களுக்கு முன்னாடி பரலோகத்துல போனவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? நான் ஆதாயப்படுத்துறவங்க இப்ப இறந்து பரலோகம் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க யாராவது? ஓகே, நீங்க ஆதாயப்படுத்தி யாரையாயிலும் பரலோகத்துக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டீங்களா? முதல்ல அதை செய்யுங்க, அது கவலைப்படுங்க. பணத்துக்கு ரெண்டாவது கவலை. நீங்கள் வாழும் போது நீங்க யாரெல்லாம் ஆதாயப்படுத்துறீங்களோ அவங்கெல்லாம் உங்களை வரவேற்க போகிறார். ஹல்லேலூயா. மேல போகும்போது சொல்லுவாங்க, இவரால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நம்ம உள்ள வரவேற்பாங்க பரலோகத்துல. எங்களுக்கு பெரிய கவலை என்ன தெரியுமா? நாங்க இன்னும் நிறைய பேரை பரலோகத்துக்கு அனுப்பலேன்னு தான் எங்களுக்கு கவலை. உங்க கவலை என்ன தெரியுமா? பரலோகமே இப்போதைக்கு போகக்கூடாது, நான் நிறைய பணம் சம்பாதி, அதான் உங்க கவலை. எங்க கவலை, எப்படியாவது ஒரு சிலரையாவது பரலோகத்துக்கு என்ன பண்ணிடணும், கொண்டு போய் நாங்க போகும்போது எங்களை வரவேற்கணும். உங்களுக்கும் கவலை அதுவா மாறட்டும். ஐஸ்வர்யம், பணம், அதன் மேல கவலைப்பட்ட அது முள்ளு, அது சைடுலயே வளர்ந்து 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 உங்களை நெருக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொன்னேன்? சிற்றின்பம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நினைச்சதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கண்ணு பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது, செய்யக்கூடாது. உங்களை அடக்கணும், இச்சை அடக்கம். ஏசா ஒருவேளை கூழுக்காக சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டான்? உங்களுக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்காம உங்க வாழ்க்கையில செய்யாதீங்க. நினைச்சதை செய்வேன், நினைச்சதை சாப்பிடுவேன், அதெல்லாம் இல்லை. சிற்றின்பம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே எங்க இருந்து வருது? உலகத்திலிருந்து வருது. அதான் யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான்.
இந்த சிற்றின்பம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எங்கிருந்து வருது சொல்லுங்க? உலகத்திலிருந்து வருது. ஏற்கனவே சொன்ன உலகம் என்னது? இருளுள்ள ஸ்தலம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த 3ல தான் நீங்க வாழ்றோம், பூமியில தான் வாழ்றோம். ஆனா அந்த 3 முள்ளும் நம்மளை நெருக்க கூடாது, பட்டும் படாம வாழ்ந்துட்டு போயிரு. அல்லேலூயா. பட்டும் படாம வாழ்ந்துட்டு போயிரு. சிற்றின்பம் உங்களை நெருக்காம பார்த்துக்கிறோம், உலக கவலை நெருக்காம பார்த்துக்கிறோம். ஐஸ்வர்ய மயக்கம், ஐயோ அவன் சம்பாரிச்சுட்டானே, அவன் சம்பாரிச்சுட்டான், ஐயோ அவன் வீடு கட்டிட்டான, வீடு கட்டிட்டான். பொறாமையோ எலும்புருக்கி, உங்க எலும்பெல்லாம் உருக்கிடும். நீங்க நல்லா தான் ஒரு வீட்டில் இருப்பீங்க, ஆனா பக்கத்து ஒருத்தன் பெருசா கட்டினோன்னு உங்க வீடு சின்னதா தெரியும். அதுக்கப்புறம் இடிச்சு பெருசா கட்டுவியா, அவன் இடிச்சு பெருசா கட்டினோட திருப்பி உங்க வீடு. பொறாமையோ எலும்புருக்கி. 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருப்போம். அவன் ஒரு பெரிய தொழில் எடுத்தோடனே இவன் கடனை வாங்கி ஒரு தொழில் எடுப்போம். அவன் சக்சஸ் பண்ணிட்டு போயிடுவான், அவன் காலை வாரிட்டு அழக வேண்டியதான். யார் செய்ய சொன்னா? உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போதும். கூடிய பட்சம் பணம் உங்களை தேவனை விட்டு பிரிக்காம இருந்தா நீங்க நிறைய சம்பாதிங்க, பிரச்சனை இல்லை. பணம் தேவனை விட்டு பிரிக்குதுன்னா அந்த பணம் தான் உங்களுக்கு எதிரியா மாற. அதான் உங்களை பாதாளம் கூட்டு போக போற ஒரு வாகனமா அது மாறப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு, இது 3மே உலகத்துல வருது. இந்த உலகத்தை சிநேகிக்கிறவன் எனக்கு பகைவன், ஏன் எதிரி அவன் சொல்லிட்டார். என்னை நேசி. அலெக்சாண்டர் உங்களுக்கு தெரியும், உலகத்தையே தன்னுடைய கட்டு காவலுக்குள்ள வச்சு ஆண்ட ஒரு மன்னன். இந்திய தேசத்தை பிடிக்க வரும்போது நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறான். கடைசியா தன்னுடைய கல்லறை பெட்டியில 2 ஓட்டையை போட்டு கையை வெளியில போட்டுட்டான். முன்னாடிலாம் காசை தூவிக்கிட்டு, பொற்காசுகளை தூவிக்கிட்டே வர சொன்னான். பெட்டியில கையை தொங்க போட்டுக்கிட்டே வர சொன்னான். ஏன்னா அவன் சொன்னான், என்னுடைய நோயை போக்க இவ்வளவு பணம் இருந்தும் மருத்துவர்களால் என்ன பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொற்காசு அடையாளமா தூவ சொன்னான். கையை ஏன் வெளியில வச்சேன்? நான் உலகத்தையே பிடிச்சேன், ஆனா நான் உன்னையும் கொண்டு போகவே இல்லை. இதான் வாழ்க்கை. பூமியில இருக்கவரை நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. ஆனா உங்க கவலையெல்லாம் ஆண்டவர் மூஞ்சில முகத்துல எப்படி முழிப்பேன், அதான் உங்க கவலையா இருக்கு. உங்க அங்க போய் யாரை நான் ஆதாயப்படுத்தி சேர்த்திருக்கேன், அங்க உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு? இங்க நீங்க 2 பிளாட் வாங்கியிருக்கலாம் பிரதர், பரலோகத்துல உங்களுக்கு 1 சென்ட் கூட கிடையாது, அது உறுதி. எங்களுக்கு இங்க 1 பிளாட் இல்லைனாலும் அங்க பல சென்டை கத்தர் வச்சிருக்காரு. நீங்களும் எங்களை போல மாறுங்கள் தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு. இதை செஞ்சுக்கிட்டே அதை செய்யுங்க. இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை இருக்குது, நான் பிதாவுக்கு அடுத்த வேலைகளில் இருக்க வேண்டாம். அது ஆங்கிலத்தில் நான் பிதாவுடைய பிஸ்னஸ்ல இருக்கும், பிதாவுடைய தொழில்ல நான் இருக்கணும். இயேசுக்கு ஒரு தொழில் இருந்துச்சு, தச்சு தொழில் அல்ல. செஞ்சாரு, குடும்பத்தை காப்பாற்ற தூக்கி போட்டார். இயேசுக்கு ஒரு தொழில் இருந்துச்சு, அது பிதாவினுடைய பிஸ்னஸ். ஆங்கிலத்தில் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். என்னுடைய தகப்பனுடைய தொழில், அதுல நான் இருக்கணும். நீங்களாம் தொழில் செய்றவங்க என்ன செய்வீங்க? ஒரு கம்பெனியை 2 கம்பெனியா மாற்றுவீங்க. ஒரு போட்டில் சரக்கு வாங்க 10 போட்டா மாற்றுவோம். அப்படி நம்ம அதுல கவனம் செலுத்தணும்ல. இயேசுக்கு ஒன்று இருந்துச்சு, பிதாவுடைய பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் தெரியுமா? நான் ஒருத்தவன் அல்ல, நான் பல பேரை ஆண்டவர்களை என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு. அவர் தன்னுடைய பிஸ்னஸை பெருசாக்கிட்டாரு. அவருடைய தொழில தான் நீங்களும் நானும் சம்பாதிக்கப்பட்டோம். ஏசப்பாடு தொழில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கிறது. நீங்க பார்க்குற இந்த தொழில் அல்ல, அது பூமியோட முடிஞ்சிடும். நமக்கு ஒரு தொழில் இருக்கிறது, அது பிதாவுடைய பிஸ்னஸ், தேவனுடைய தொழில். அதை உங்க கையில கொடுத்துருக்காரு. இந்த தொழிலை பெருக்கிட்டிய சந்தோஷம், உங்க பிள்ளைகளை சேர்த்துட்டிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரம தகப்பன் உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்தார், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யற தொழில். அதுல நம்ம முரட்டு லாஸ்ட்ல நிற்கிறோம். முரட்டு உங்களை புண்படுத்தும்படி நான் சொல்லலை, உணர்வை தரும்படி நான் சொல்றேன். மேலே போகும்போது ஒரு சிலரை ஆகிலும் நாம் ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்தோம். ஆண்டவருக்காக பாடுபட்டு பரலோகத்தில் அவர் கையில பலனை என்ன பண்ணணும், வாங்க. இதெல்லாம் நிலைச்சிருக்கவே முடியாதபடிக்கு சிற்றின்பமும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக ஸ்நேகமும் தேவனை விட்டு அப்படியே பிரிச்சு. இந்த நாளில் வார்த்தையை கேட்குற உங்க
மனசுல இருந்து இனிமே சிற்றின்பத்தை எடுத்து போட்டுருங்க, உலக கவலை எடுத்து போட்டுருங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு நல்ல தொழில் தந்தா விட்டுட்டு ஓடி வாங்கன்னு நான் சொல்லலை, அது போய்கிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் பிதாவினுடைய தொழிலையும் கொஞ்சம் பாருங்க. மாசத்துல ஒரு 2 நாள் ஊழியத்துக்கு போங்க, தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த தொழிலை விருத்தியாக்குங்க. இந்த தொழிலுடைய பணம் எல்லாம் பூச்சியும் துருவும் அழித்து போட்டு பரலோகத்துல நீங்க செஞ்ச தொழிலுக்கு ஒரு கூலி ஆண்டவர் தரப்போகிறார். அழியாத கூலியை கர்த்தர் பரலோகத்திலே தரப்போகிறார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் செய்ய போறீங்க? தேவனில் நிலைச்சிருக்கும். தேவனில் நிலைச்சிருக்க முடியாம புட்டிங்க எடுக்கிறதுக்காக ஒருத்தவனை சேலஞ்ச் பண்ணி பிசாசு தூக்கணும். யோபுக்கு என்னென்ன இருக்கு நான் சொல்றேன். 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 5000 ஏர்மாடு, 500 ஏர்மாடு, 500 கழுதை, திரளான வேலைக்காரர். இங்க சொல்லுங்க யாராவது, பிரதர் இதே மாதிரி எனக்கு 7000 ஆடு எனக்கு இருக்குதுன்னு யாராவது சொல்லுங்களேன். நமக்கு 7000 ஆடு கிடையாது. 7 ஆடு கூட நமக்கு கிடையாது. 2000 ஒட்டகம், 3000 ஒட்டகம் இல்லை. 500 ஏர்மாடு இல்லை பிரதர், 5 ஏர்மாடு கூட இல்லை. 500 கழுதை இல்லை. பிள்ளைய கூட சொல்லிக்கலாம், 7 பிள்ளைய 3 குமாரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் தேவனோட அவன் நிலைச்சிருக்கான். நல்லா கவனிக்கணும். யோபு பத்தி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன். இவனுக்கு பணம் இருந்துச்சு, இவனுக்கு பொருள் இருந்துச்சு, இவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அதை விட தேவன் மேல அன்பு இவனுக்கு இருந்துச்சு. இவன் 7000 ஆடு வச்சதை தப்பு சொல்லலை, 3000 ஒட்டகம் வச்சது தப்பு இல்லை, 500 ஏறுமாடு வச்சது தப்பு இல்லை, 500 கழுதை வச்சது தப்பு இல்லை. இவன் செஞ்ச நல்ல காரியம். இவ்வளவு இருந்தாலும் இவன் கர்த்தரோடு கூட இருந்தான். இந்த கூட்டத்துக்கு வர்ற நீங்க நல்லா சம்பாதிக்கணும், அதான் எங்களுடைய ஆசை. பல ஊழியங்களை தாங்கணும், பல ஏழைகளுக்கு கொடுக்கணும். கொடுக்கறது வெளியில தெரியக்கூடாது. உங்களால பலர் சாப்பிடணும், நிம்மதியா இருக்கணும், ஏழைகள் விதவைகள்லாம் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் உண்மைக்குமே தான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தட்டும். ஆனா சொல்றேன், இவ்வளவு இருந்தாலும் இதை விட ஐஸ்வர்யவான்களா நீங்க தேவனோடு கூட இருக்கணும். யோபு அதை காமிச்சான். இப்ப பிசாசு சவால் விடுறான். 7000 ஆடு இவ்வளவு இருந்தா யாரும் அல்லேலியா போடாம இருப்பா? இவனுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வச்சிட்டிய. இவர் ஆராதனையில கலக்கி எடுக்கிறாப்புல, நல்லா ஆராதிக்கிறாரு, நல்லா சபைக்கு வர்றாரு. ஆண்டவர்கிட்ட சவால் விட்டான். இவர் யோபுட்ட இருக்கிற எல்லாத்தையும் புட்டிங்கி வெளியில எடுங்க, மொட்டையாக்குங்க, அவனை ஒண்ணு இருக்கக்கூடாது. இப்ப அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். சேலஞ்ச். ஆண்டவர் பார்த்தார், நம்பி யோபுக்கு அவர் சவால் விட்டார். பார்த்துக்கிறோம். அவன் சவால் விட்டான், நான் எல்லாத்தையும் எடுப்பேன், யோபு உங்களை மறுதளிப்பான் பாருங்களேன்னு அவன் சொல்ல. இவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் எடு, அவன் மறுதளிக்கவே மாட்டான். எவ்வளவு பெரிய சாட்சி! நீ முள்ள அது எப்ப மாறுது? நீங்க தேவனுக்குள்ள வளர்றது, அது டைட் பண்ணி நெருக்கும் போது அது முள்ளா மாறுது. அது பாட்டுக்கு ஓரத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும், ஐஸ்வர்யமும் பணமும் வளரட்டுமே. ஆனா அது தேவனை மறக்கிற மாதிரி உங்களை என்ன பண்ணிடக்கூடாது, நெருக்கிடக்கூடாது. அங்கதான் ஆபத்து வருது. தொழிலுன்னு ஜெபம் பண்ண மறந்துடக்கூடாது, அங்கதான் முள்ளா மாறுது. தொழில் உபவாசிக்க மறக்கக்கூடாது. தொழிலுன்னு சபைக்கு போறதே மறந்துட்டேன், அங்கதான் அது முள்ளா மாறுது. யோபுக்கு இவ்வளவு இருந்தாலும் அதிகாலையில எந்திரிச்சு பலி செலுத்தி பிள்ளைகளுக்காக அவன் வேண்டிக்கிட்டு இருப்பான். அவன் தேவனிடத்திலையும் பணக்காரன், தேவனுடைய பிசினஸ்லயும் அவன் பணக்காரன், தன் பிசினஸ்லயும் அவன் பணக்காரன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். பணம் படைச்சவங்க, பணத்தால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சவங்க இந்த இடத்துல இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி எவ்வளவு அதுல பெருகி இருக்கீங்களோ அவ்வளவா ஆண்டவர்ல நீங்க பெருகும்படி கர்த்தர் விரும்புகிறார். இல்லைன்னா அது உங்களுக்கு முள்ளா மாறிடும். இப்ப சவால் விட்டாச்சு. ஒரே நாளில் கொஞ்சம் எடுத்தா கூட கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஒரே நாள்ல 7000 ஆடுகள் போனது, 3000 ஒட்டகம் போனது, 500 ஏறுமாடு, 500 கழுதை, 10 பிள்ளைகளும் போனார்கள். ஒட்டம்புள்ள நோய் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஹல்லேலூயா. இது எல்லாம் வந்தாலும் யோபு சொன்னாரு, தன்னுடைய உத்தமத்திலே நின்றான் உறுதியாய். மனைவி சொல்றா, இன்னும் நீ நிக்கிறியா? தேவனை தூசிச்சு உயிரை என்ன பண்ணிரு, ஊற்று.
தேவன்கிட்ட விட்டு நிலை நிற்காதபடி பிசாசு இப்படி பேசுறான். என்ன பேசுறான்? உனக்கு தொழிலே இல்லை, நீ என்ன பண்ணாத, என்னத்த கூட்டத்துக்கு போய் நீ என்னத்தை செஞ்சுட்ட? தொழில் கம்மியான உடனே கூட்டத்துக்கு வர மாட்டோம். குடும்பத்துல சண்டைனா கூட்டத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், வர மாட்டோம். அவர் என்ன செய்வார்? நீங்க சண்டை போட்டு அவர் என்ன பண்ணுவார்? நான் கேட்கிறேன், கவலையா இருந்தா கரெக்டா பாத்ரூம் போறீங்களா இல்லையா? அது மட்டும் தானா நடக்குது. பல்லு மட்டும் தானா வளர்க்குறீங்க, 3 வேளை கரெக்டா சாப்பிட்றீங்க. ஆனா கோவப்பட்டு வருத்தமா இருந்தா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன், என்னால ஜெபம் பண்ணவே முடியல. அவர் பாப்பாட்டு ரொம்ப வருத்தமா இருந்தேன், எனக்கு இட்லி சாப்பிட முடியலன்னு சொல்லலையே. வருத்தமா இருந்தேன், கோயிலுக்கு வர முடியலன்னு சொல்ற, என்னை மட்டும் ஏன் ஒதுக்குற? இவ்வளவு வருத்தங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு கவலைகள் இருந்தும் சாத்தானுடைய சத்தம் வருது. மனைவி மூலமாக பிள்ளைகளை இழந்துட்ட, லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துட்ட, எல்லாத்தையும் இழந்துட்ட, இன்னும் என்ன ஆண்டவர் கிடக்க? நீ அவர்கிட்ட நிலைச்சிருக்காத, அவரை விட்டு வெளியில வா. யோபு சொன்னான், பைத்தியக்காரி மாதிரி பேசாது. ஆண்டவர் எனக்கு நல்லா எல்லாத்தையும் தரும்போதும் அவர்தான் என்னுடைய தெய்வம், என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் அவரே என்னுடைய தெய்வம். ஹல்லேலூயா. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி பைபிள் படி வாழ்ந்து சிற்றின்ப மயக்கத்தை தூக்கி எறிஞ்சு, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை தூக்கி எறிஞ்சு, உலக கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சா, யோபுவை போல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் நானே என்ன பண்ணியிருப்போம், நிலைச்சிருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டியதை நிச்சயமாய் தருவார். அவர் தராமல் இருக்கவே மாட்டார். உங்களை உயர்த்துறது தான் ஆண்டவருடைய ஆசை, விருப்பம். நம்ம ஆவான்னு தெரியக்கூடாது. சின்ன பிள்ளை, நம்ம உங்க பிள்ளைக்கு தான் பொரோட்டா கடையில் 10 பொரோட்டா வாங்கிட்டு போறீங்க, போன உடனே கவரை பிச்சுக்கிட்டு இழுப்பான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க தான் வாங்கிட்டு போறீங்க, அவன் தான் அதை என்ன பண்ண போறான், சாப்பிடுவான். ஆனா நம்ம தான் ஆவான்னு என்ன பண்றோம் தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ பிதா அதை தருவார். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது யாருடைய கவலை? தகப்பனுடைய கவலை. உங்களுக்கு தேவைன்னு யார் கவலைப்படணும்? ஆண்டவர் தான் கவலைப்படணும். பிள்ளைய கவலைப்பட வேண்டிய, நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பசியோடு அவர் விட மாட்டார். ஒரு திமிங்கலத்துக்கு உணவு கொடுப்பார். நம்மளாம் கடல் சார்ந்தவங்க தான். 4 டன் கூனிய திங்குறது. எவன் கொடுப்பான் கடல்ல 4 டன்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒரு சுழற்சி முறை நடக்குமா? மேலே உள்ள மீன்லாம், நான் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் படித்தவர்கிட்ட ஒருத்தர் கேட்டேன், மேலே இருக்கிறதுலாம் கீழே வருமா, கீழே இருக்கிறான் மேலே வர்ற மாதிரி சுழற்சி முறையில் கடலில் நடந்துக்கிட்டே இருக்குமா? இப்போ இந்த கூனிப்பொடி என்ன, அது இப்படியே மேலே இருந்தது இப்படி கீழே வருமா? 4 டன் தேவைப்படுது திமிங்கலத்துக்கு. பைபிள் சொல்லுது, அது இறைவனை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவரே 4 டன் வேணுமே, பசிக்குதே. கத்துது. நம்ம தான் கத்தவே மாட்டோம். அது கத்துது, அழுகுது, ஜெபம் பண்ணுது. அப்படியே அந்த சுழற்சி முறையில் இறங்கி வரும்போது வாயை மட்டும் திறக்குது. எல்லா கூனி அந்த சின்ன சின்ன இதுவும் 4 டன் 4000 கிலோ வாய்க்குள்ள மொத்தமா உள்ள. ஒரு திமிங்கலத்துக்கு அவ்வளோ பெரிய சாப்பாடை அலர்ட் பண்ணுவார்னா, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்க ஒன்றில் மட்டும் நிலைச்சிருக்கணும், அவரோட மட்டும் நிலைச்சிருங்க. தர வேண்டியதை அவர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் ஆசீர்வதிக்க வேண்டியதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேன்மைப்படுத்துவதை மேன்மைப்படுத்துவார். உங்களை சும்மா விடவே மாட்டார். உலகத்தானுக்கு உங்களுக்கு வித்தியாசத்தை காமிக்காம ஆண்டவர் இந்த பூமியில இருந்து உங்களை எடுக்க மாட்டார். அதுல மட்டும் நீங்க உறுதியார். ஆண்டவர் தேடுற உங்களுக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். எல்லா ஜாதிகளை காட்டிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆனா நம்முடைய கவலை எல்லாம், தேவனே எனக்கு பரலோகத்துல யார் இருக்கா? தேவனே கண்ணை மூடுனா மேல எனக்கு யார் இருக்கு? நான் யாரை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன்? நான் என்ன செஞ்சேன்ப்பா? இப்ப கண்ணை மூடனா நான் பரலோகத்துல பரதேசியை போல நான் நிற்பேனே. எனக்கு நீங்க அந்த காரியத்தை மட்டும் கையில தாங்கன்னு சொல்லும் போது தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா?